சென்னை சேப்பாக்கத்தில் மருத்துவ பணியாளர்கள் போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை சேப்பாக்கத்தில் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் வந்த பணியாளர்கள் குவிந்ததால் பெரும் பரபரப்பான சூழலானது ஏற்பட்டுள்ளது. போராட்டம் நடத்த முயன்ற மருத்துவ பணியாளர்கள் கூட்டமைப்பை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மருத்துவ பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழ்நாடு அரசு மருத்துவ பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக நிரந்தர பணி அமர்த்த வேண்டும் என போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. நிரந்தர பணி நிரந்தரம் கோரி தமிழ்நாடு அரசு மருத்துவ பணியாளர் கூட்டமைப்பு சார்பில் போராட்டமானது நடைபெற்றது. போராட்டம் நடத்தியவர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்றைய தினம் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் போராட்டமானது நடத்தப்பட்டது. அப்பொழுது வளாகத்திற்குள் அனுமதிக்காத நிலையில் அவர்கள் அண்ணா சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து அவர்களை காவல்துறை சார்பில் கைதும் செய்திருந்தனர். தொடர்ந்து அவர்கள் மருத்துவத்துறை செயலாளர் செந்தில்குமாருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது அதில் சுமூக தீர்வு எட்டப்படாதன் காரணமாக போராட்டம் தொடரும் என்றும் நேற்று அவர்கள் அறிவித்திருந்தனர். குறிப்பாக செயலாளர்கள் பேச்சுவார்த்தையில் திருப்தி அளிக்கவில்லை என்றும் நிதித்துறைக்கு பரிந்துரைக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கிறார். ஒவ்வொரு முறையும் நிதித்துறை காரணம் காட்டி இந்த போராட்டத்தை தடுத்து வருவதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு 13 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இந்த கோரிக்கைகளை வைத்து தற்போது போராட்டம் நடத்தி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து இன்றைய தினம் சென்னை சேப்பாக்கம் பகுதியில் மருத்துவ பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் குவிந்திருந்தனர். ஏற்கனவே அங்கு பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டதன் காரணமாக போராட்டம் நடத்தியவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் பவித்ரா. குறிப்பாக பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.